பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லா, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. வாருங்கள் குர்ஆனையும் தொழுகையும் புரிந்து கொள்வோம். எளிய வழியில் 3 நிமிட தொடர் பாடம் நம்பர் 8. ஈயாக்க நஸ்தஈன், நாங்கள் உன்னிடமே உதவி தேடுகிறோம். மேலும் இதுவே பழக்கம் நம்பர் 9. இப்பாட முடிவில் நாம் 20 வார்த்தைகள் கற்போம். அவை குர்ஆனில் ஏறத்தாழ 7000 முறைகள் வருகின்றன. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், மேலும் உன்னிடமே உதவி தேடுகிறோம். ஈயாக்க, இந்த வாக்கியத்தில் இதன் பொருள் உன்னையே. நஅபுது, நாங்கள் வணங்குகிறோம். நஅபுது, நாங்கள் வணங்குகிறோம். வ ஈயாக்க, மேலும் உன்னிடமே. தனிமையில் இதன் பொருள் மேலும் உன்னையே. நஸ்தஈன், நாங்கள் உதவி தேடுகிறோம். நூனை கொண்டு ஃபஅல் ஆரம்பிக்கப்படும் போது அதன் பொதுவான பொருள் நாங்கள் செய்கிறோம் என்பதாகும். நஅபுது, நாங்கள் வணங்குகிறோம். நஸ்தஈன், நாங்கள் உதவி தேடுகிறோம். நாம் ஏன் உதவி தேட வேண்டும்? சில சமயங்களில் நம்மை நாம் திறன் மிக்கவர்கள் என்றும் நமக்கு யார் உதவியும் தேவையில்லை, நம்மால் எல்லாம் செய்ய முடியும் என்று எண்ணுகிறோம். எனினும் உண்மை என்னவென்றால் அல்லாஹ்வின் உதவியின்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. பூமியை பாருங்கள், வானத்தின் பக்கம், சூரிய நட்சத்திரங்களின் பக்கம் பாருங்கள். எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் உள்ளன. உயிருடன் வாழ ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வின் உதவி அவசியமாக உள்ளது. ஒரு சின்ன கிருமி கூட நம் உயிரை பறித்து விட முடியும். நாம் அவ்வளவு பலகீனமானவர்கள். அல்லாஹ்வின் உதவியின்றி தண்ணீர் கூட குடிக்க முடியாது. எனவே எல்லா வேளையிலும் அல்லாஹ்வின் உதவி அவசியமாகும் போது அவனது உதவியின்றி அவனை நம்மால் எப்படி வணங்க முடியும்? இதனால் தான் நாம் சொல்கிறோம், யா அல்லாஹ் ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். அல்லாஹ் நாம் அவனிடம் உதவி தேடுவதை பிரியப்படுகிறான். அவனே சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை அழையுங்கள், நான் உங்களின் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன். நாம் எப்படி அல்லாஹ்விடம் கேட்பது? அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு துஆக்கள் மூலம் நாம் எப்படி அல்லாஹ்விடம் கேட்பது என்று சொல்லித் தருகிறான். இதனால் குர்ஆனின் ரப்பனா மற்றும் ரப்பி உடைய துஆக்களை கற்றுக்கொள்ளுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு ஏராளமான துஆக்களை கற்றுத் தந்துள்ளார்கள். அல்லாஹ்விடம் கேட்பதற்கு அல்லாஹுவும் அவனது பிரியமான தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுத்தந்த துஆவை விட சிறந்த வழி எதுவாக இருக்க முடியும்? ஞாபகம் வையுங்கள், மக்களிடம் கேட்டால், அதுவும் திரும்ப திரும்ப கேட்டால் அவர்கள் உங்களை வெறுத்து விடுவார்கள். எனினும் அல்லாஹ் இதை விரும்புகிறான். என்னிடம் திரும்ப திரும்ப கேளுங்கள், அனைத்தையும் கேளுங்கள் என்கிறான். அவன் துஆவை ஏற்றுக்கொள்வதை ரொம்ப நேசிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துஆவும் வணக்கம்தான். ஏன்? துஆ செய்யும் நேரம் அல்லாஹ்வின் முன்னிலையில் பணிவாக நிற்கிறோம், அவனிடமே கேட்கிறோம், மேலும் அவன் மீதே நம்பிக்கை வைக்கிறோம். அங்கே எந்த முகஸ்துதியும் இருப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு துஆவை விட எதுவும் அதிக விருப்பம் இல்லை. இதனால் பழக்கம் நம்பர் 9 எப்போதும் மறந்து விடாதீர்கள். எந்த வேலை செய்தாலும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். ஈயாக்க நஸ்தஈன் சொல்லியவாறே இருங்கள். இப்பாடம் நிறைவு பெற்றது. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.